Yamaha RX 100 இந்தியாவில் சில பத்தாண்டுகளுக்கு முன்னர் விற்பனை செய்யப்பட்ட லெஜெண்டரி பைக். இந்த பைக்கோட விற்பனை நிறுத்தப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேல ஆகியோ இன்னமும் இது மேல இளைஞர்களுக்கு ஒரு கிரேஸ் இருந்துட்டே தான் இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா 30 ஆண்டுகளுக்கு மேல பழைய RX 100 பைக்கை கூட 1 இருந்து 2 லட்சம் வரைக்கும் கொடுத்து வாங்குற அளவு. மேலும் இந்த பைக்கை திரும்ப இந்தியாவில் Yamaha வெளியிடாதா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தும் காத்திருக்காங்க. கடந்த ஒரு 5-6 வருஷமாவே Yamaha திரும்ப RX 100 பைக்கை இந்தியாவுக்கு கொண்டு வர போதா ஒரு செய்தி ஓடிட்டே தான் இருக்கு. உண்மையிலேயே இந்தியாவில் RX 100 பைக்கை Yamaha திரும்ப கொண்டு வர போதா அப்படின்னு கேட்டா இந்த கேள்விக்கு வாய்ப்பு இருக்கு, முடியாது அப்படின்னு 2 பதில் இருக்கு. வாங்க டீடைலா பார்க்கலாம். Yamahaவே நினைச்சாலும் 30 ஆண்டுகளுக்கு முன்ன விற்பனையில இருந்த RX 100 பைக்கையோ இல்ல அதே மாதிரி இன்னொரு பைக்கையோ விற்பனைக்கு கொண்டு வரவே முடியாது. காரணம் RX 100 ஒரு 2 ஸ்ட்ரோக் பைக். இந்தியாவில் தினசரி பயன்பாட்டுக்காக 2 ஸ்ட்ரோக் பைக்குகளை விற்பனை செய்ய முடியாது. 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் இல்லாம RX 100 பைக்கோட பெர்ஃபார்மன்ஸையும் அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டையும் Yamahaவால கொண்டு வரவே முடியாது. இப்போ இந்தியாவில் விற்பனையில இருக்க எல்லா பைக்லயுமே 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் பயன்பாட்டில் இருக்கு. கடுமையான மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பூர்த்தி செய்ய முடியாததால தான் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கொண்ட பைக்குகள் இந்தியாவில் படிப்படியா விற்பனையில இருந்து நீக்கப்பட்டுச்சு. RX 100 பைக்கும் அந்த மாதிரி தான் சந்தையில இருந்து வெளியே போச்சு. 100cc அளவுல பார்த்தா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் மாதிரி பவரை 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் மூலமா கொடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். RX 100 பைக்கோட அதே பெர்ஃபார்மன்ஸை இப்ப இருக்க 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல கொண்டு வரணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 200cc வேணும்னு Yamahaவே சொல்லியிருக்கு. RX 100 பைக்ல 98cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜினை Yamaha பயன்படுத்தி வந்துச்சு. இந்த இன்ஜின் 7500 RPMல 10.8 HP பவர் அப்புறம் 6500 RPMல 10.4 நியூட்டன் மீட்டர் டார்க் உற்பத்தி செய்யற திறனை கொண்டு இருந்துச்சு. இதே மாதிரி பவர் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற 100cc பைக் இந்தியாவில் மட்டும் இல்ல உலகத்திலேயே இப்ப கிடையாது. RX 100 பைக்ல வாடிக்கையாளர்களுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் அதோட எக்ஸாஸ்ட் சவுண்ட். ராயல் என்ஃபீல்ட் புல்லட் தம்ப் மாதிரியே RX 100 எக்ஸாஸ்ட் சவுண்டுக்கு இந்தியாவில் தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. அந்த சவுண்டோட இன்னொரு பைக் நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்போ இருக்க கட்டுப்பாடுகளோட. இருந்தாலும் இந்தியாவில் அந்த பைக்கு இருக்க கிரேஸை பார்த்துட்டு RX பேர்ல ஒரு பைக்கை கொண்டு வரலாமான்னு Yamaha யோசிச்சாங்க. ஆனா அது RX 100 இல்ல, RX 200 அல்லது RX 300 முற்றிலும் வேற ஒரு பைக்கா தான் வந்திருக்கும். ஆனா அந்த திட்டத்தை இப்ப Yamaha ஆக்டிவா பரிசீலனை பண்ணல. எவ்வளவு நல்ல பைக்கை Yamaha கொண்டு வந்தாலும் RX 100 எதிர்பார்க்கிற வாடிக்கையாளர்களை அந்த புது பைக்கால திருப்திப்படுத்தவே முடியாது. அதனால எதுக்கு புது பைக்கை கொண்டு வந்து அது தோல்வியை தழுவி RX பெயரையும் கெடுத்து அதனால அந்த திட்டத்தை Yamaha கிடப்பில போட்ட மாதிரி தான் இருக்கு. இப்போ அது குறித்த எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் Yamaha கிட்ட இருந்து இல்ல. இப்போதைக்கு RX பேர்ல புது பைக் வர வாய்ப்பு குறைவாதான் தெரியுது. ஒருவேளை திரும்ப Yamaha மனசு மாதிரி ஒரு புது பைக்கை எதிர்காலத்துல அறிமுகப்படுத்தினாலும் படுத்தலாம். எதிர்காலத்துல Yamaha RX பெயரை மீண்டும் பயன்படுத்த வாய்ப்பு முழுசா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அது பழைய RX 100 மாதிரியான பைக்கா இருக்க வாய்ப்பே இல்லை. இதே போல ஆட்டோமொபைல் தொடர்பான எல்லா விதமான தகவல்களையும் செய்திகளையும் மறக்காம தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.